சேக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவர் பதவி ஏற்றுக்கிட்ட இந்த முதல் நாள்லேயே அவர் அம்பலப்பட ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டுக்கு அவர் எப்படியெல்லாம் துரோகம் பண்ண போகிறாருங்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்டு, சின்ன சின்ன சாம்பிள் அப்படின்ற விஷயத்த நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. மத்திய அரசாங்கத்தினுடைய பாஜகவினுடைய கை குழந்தையாக அவர் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. லிட்டரலாக திருமா சொன்ன மாதிரி தான், பாஜகவோட குழந்தை தான் விஜய் அப்படின்னு திருமா சொன்னார்ல, அது அப்படியே இப்போது உண்மையாக இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, விஜய் பதவி ஏற்கிறதுக்காக அந்த விழாவில் கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு நம்ம பாடக்கூடிய அந்த வாழ்த்து பாடல் 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டால், மத்திய அரசாங்கம் எங்களுக்கு வலியுறுத்தின அந்த வலியுறுத்தலின்படி தான் நாங்கள் செயல்படுறோன்னு சொல்லி இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக திமுக அரசாங்கம் கூட இங்கே மத்திய அரசாங்கத்தை வலுவாக எதிர்த்தாங்க, ஆளுநரை கதற விட்டாங்க, தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க. தமிழ்தாய் வாழ்த்தை தமிழ்நாட்டில் நீங்கள் மறுக்கக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த முன்மொழிஞ்சாங்க. தமிழ்நாட்டினுடைய மரபின் அடிப்படையில் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அதனுடைய முதல் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து தான் இருக்கும். தமிழை நாங்கள் தூக்கி பிடிப்போன்னு பேசுகிற இந்த விஜய் இன்னைக்கு உள்துறை அமைச்சகம் எங்களுக்கு வலியுறுத்திருக்கு, அதுக்காக நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு முட்டு கொடுக்குறாங்கல்ல. நாளைக்கு இதே உள்துறை அமைச்சகமோ இதே மத்திய அரசாங்கம் நாளைக்கு பிஎம்ஸ்ரீ பள்ளியை ஏற்றுக்கோங்கன்னு சொன்னால் இவர் ஏற்றுப்பாரா? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோங்கன்னு சொன்னால் இவர் ஏற்றுப்பாரா? கண்டிப்பாக ஏற்றுப்பார். ஏன்னா இவர் தான் பாஜகவினுடைய கைக்கூலியாச்சு. நம்ம பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு எதிரானவங்க கிடையாது, லிட்டரலாக நான் கிடையாது. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சராக ஒரு பிராமணரை போட்டிருக்காரு. நான் வரவேற்கிறேன். தமிழ்நாடு பிராமணரை ஏற்றுக்கிட்டு முதலமைச்சராகவே உட்கார வச்ச ஒரு மாநிலம். ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட ஆர்எஸ்எஸ்ல பணிபுரிந்த ஒரு நபரை இங்கே எந்த ஒரு அரசாங்கமும் பதவி கொடுத்து உட்கார வச்சு அழகு பார்க்கல. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற ஒரு நபரை இன்னைக்கு நீங்கள் கல்வித்துறை அமைச்சராக விஜய் அவர்கள் போட்டிருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி பாஜக கையில், மத்திய அரசாங்கத்தின் கையில், ஆர்எஸ்எஸ்னுடைய கையில் கொடுத்துருக்காதுங்கிறது தான் உண்மை. நான் பாஜகவே ஆர்எஸ்எஸ்ஸையும் நான் குறை சொல்லலை. உங்களுடைய அரசியல் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வெளில வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வராதிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த பாஜகவினுடைய கைக்குழந்தையாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள், அவருடைய முகத்திரையை நம்ம கிழிச்சு தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு கல்வித்துறையை தூக்கி நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் பணிபுரிந்த ஒரு நபர்கிட்ட கொடுத்துருக்கீங்கல்ல, இது எப்பேற்பட்ட பேராபத்தை விளைவிக்குங்கிறத நீங்கள் உணர்வீங்க. இது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமும் மக்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா மக்கள் ஆதரவு அப்படின்றது உங்களுக்கு பெரும்பான்மையாக இருக்குங்கிறது காரணத்துக்காக நீங்கள் பேசக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் மக்கள் முட்டு கொடுப்பான், உங்கள் தொண்டர்கள் முரட்டை முட்டு கொடுப்பான். ஆனால் இதனுடைய விளைவு பேராபத்தில் போய் முடியுங்கிறத மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மாதந்தோறும் 200 யூனிட் கொடுப்பேன்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. தகுதியான வீடுகளுக்கு மாதந்தோறும் 200 யூனிட் நாங்கள் இலவசமாக கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு 2 மாதம் டைம் கேட்டிருக்காரு. அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். டைம் கேட்டிருக்காரு. புது ஆட்சி வந்திருக்கு, பழைய நிர்வாகம் என்ன தவறு செஞ்சாங்க நமக்கு தெரியாது, அதெல்லாம் சீர்படுத்தணும், சரிப்படுத்தணும், இதெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆனால் 10 லட்சம் கோடி கடனை ஏற்படுத்தி வச்சுட்டு கடந்த அரசாங்கத்தில் செயல்பட்ட திமுக போயிட்டாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு விஜய் கேட்குறாருல. அப்போ இந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல. அதுக்கப்புறம் தானே உங்களோட மேனிஃபெஸ்டோவை நீங்கள் வெளியிட்டீங்க. அப்போ உங்களுக்கு தெரிய வேணாமா 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அந்த கடனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேனிஃபெஸ்டோவை ரெடி பண்ணணும், 6 கேஸ் சிலிண்டர் கொடுப்பேங்கிற வாக்குறுதி நம்ம நிறைவேற்றணும்னா கொஞ்சமாவது அது லாஜிக் வேணும்னு நீங்கள் யோசிக்க வேணாம். அனைத்து மகளிருக்கும் அனைத்து பேருந்துகளும் இலவசம்னாரு, முதல் கையெழுத்து போடுவேனாரு, போட காணும். இதில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, மதுவை ஒழிப்புன்னு தாவேக்கா எந்த இடத்துல வாக்குறுதி கொடுக்கவே இல்லை. ஆனால் தாவேக்காவுடைய தொண்டர்கள்
இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போயிட்டு நாங்கள் மது ஒழிப்புன்னு எங்கள் தலைவர் சொன்னார்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த மதுத்துறை யார்கிட்ட தூக்கி கொடுத்துருக்காங்கன்னா லாட்ரி குடும்பத்துக்கிட்ட தூக்கி கொடுத்துருக்காங்க. யார்? ஆதவர்ஜுனா கிட்ட. ஆதவர்ஜுனோட மாமனார் என்ன பண்ணுறாரு? லாட்ரி விற்கிற தொழிலை விட்டுட்டு சாராயம் விற்கிற தொழில் இறங்கிட்டாரு. இப்போது மது அப்படின்றது மிகப்பெரிய மிகப்பெரிய அந்த துறை ஒரு ஊழல் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போய் நுழையும். விஜயோடைய பதவியேற்புக்கு ஆதவர்ஜுனோட மனைவி வராங்க, வரட்டும், வாழ்த்துக்கள். அவங்களுடைய அத்தை யார்? இந்த ரோஸ் மார்ட்டின் இருக்காங்கல்ல, அவங்க வராங்க, வரட்டும். லால்குடியோட சட்டமன்ற உறுப்பினர் வரட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் மார்ட்டினே வராரு, எப்படி? அப்போது மறைமுகமும் ஒரு டீலிங் போயிட்டுருக்கு. ஃபண்டு எங்கே வருதுன்னு கேட்குறாங்கல்ல, இங்கே தான் வருது. கிறிஸ்டின் அப்படின்ற அடிப்படையில் தான் இவங்க எல்லாரும் கனெக்ட் ஆகுறாங்க. இங்கே விஜய்க்கு ஃபண்டு அப்படின்றது எப்படி வருதுன்னா வெளிநாடுகள்லேருந்து தான் வருது. அதுக்கான ஆதாரம்லாம் விரைவில் நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லி சில முக்கிய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் வடநாட்டை சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ். தமிழ்நாட்டிலலாம் இல்லை, தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்லாம் நாளைக்கு அவர் 5000 கொடுத்தா 10,000 கொடுத்தா அந்த பக்கம் போய் நிற்கிறது கூட போய் நிற்பாங்க, பாதி பேர் நிற்பாங்க. தன்மானம் மிக்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க, கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இவங்க மத்தியில் சில கருப்பாடுகளும் சுயநலத்துக்காக இது மாதிரி யார் வந்தாலும் அங்கே போய் அவங்க வீட்டு வாசல் நிற்கக்கூடிய சில நபர்களும் இருக்காங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உள்துறை அமைச்சகம் சொன்னிச்சுங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துல போட்ட திரு விஜய் அவர்கள் நாளைக்கு உள்துறை அமைச்சகம் வந்து எங்களுக்கு அறிவுறுத்துறாங்க, மத்திய அரசனுடைய அந்த மும்மொழி கொள்கை ஏற்றுக்க சொல்கிறாங்க, பிஎம்ஸ்ரீ அப்படின்ற அந்த திட்டத்தை ஏற்றுக்க சொல்கிறாங்க அப்படி காரணத்துக்காக விஜய் நாளைக்கு ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுப்பார். நிச்சயமாக அது நடக்கும். தமிழ்நாட்டு மக்களுடைய அறியாமை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை நமக்கு ஏற்படுத்த போகுது. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு இனிமேல்ட்டாவது புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாவது கொள்கை பிடிப்பு வேணும்னு நம்ம கேட்குறோம். ஒன்று திராவிட கட்சி திராவிடம்ன்ற கொள்கையில் செயல்படுறாங்க, இந்த பக்கம் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசியன்ற ஒரு கொள்கையில் செயல்படுறாங்க. ரெண்டுமே இல்லாமல் கவர்ச்சி, திரை கவர்ச்சின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் நம்ம எல்லாரும் மூழ்கடிச்சிருக்காங்க. விஜய் பாருங்க, வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு நன்றி சொல்கிறாரு. குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணுறானுங்க லிட்டரலாக. விஜயோடைய பிஆர் டீம் குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. மாரிதாஸ் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு, தெளிவாக சொல்லியிருக்காரு, குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணுறானுங்க விஜயோடைய பிஆர் டீம். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மே 8ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய சைபர் கிரைம் வந்து இந்த வலைதள பக்கத்தினுடைய முக்கியமான நிர்வாகத்துக்கெல்லாம் ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. என்னென்னா இந்த மாதிரி குறிப்பாக ட்விட்டருக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. என்னென்னு ஒரு 10 ஐடியை டேக் பண்ணி இந்த ஐடிகள்லாம் தொடர்ந்து வந்து அன்லாஃபுல்லாக செயல்படுறாங்கன்னு சொல்லி இவங்க ஐடியெல்லாம் முடக்கணும்னு மே 8ஆம் தேதி வந்து சைபர் கிரைமு மெயில் அனுப்புகிறாங்க. விஜய் இன்னைக்கு 10ஆம் தேதி ஆட்சி அமைக்கிறாரு. இப்போது அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஐடிகளில் ஒரு சில ஐடிகள் வந்து பிளாக் செய்யப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலான ஐடிகள் வந்து திமுக ஆதரவு ஐடிகள். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, மாரிதாஸோட ஐடியும் இதில் டேக் பண்ணியிருக்காங்க. மாரிதாஸ் என்ன அப்படி அன்லாஃபுல்லாக அவர் வந்து செயல்பட்டாருன்னு தெரியல. ஊழலை அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அது திமுக செய்த ஊழலாக இருக்கட்டும், யார் செய்த ஊழலாக இருக்கட்டும், அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. விஜய்க்கு எங்கேருந்து ஃபண்டு வருது அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அடக்குமுறைன்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. அந்த ரூட் அப்படின்ற ஜெகதீஸ்வருடைய அந்த பிஆர் டீம் வந்து இன்றைக்கி தொடர்ந்து என்ன பண்ணுவானுங்க, விஜய் எடுத்து யாரும் பேசவே கூடாது, விஜய் ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்ற அந்த இமேஜை வந்து கிரியேட் பண்ணுறதுல ரெடியாக இருப்பாங்களே தவிர, இங்கே விஜய் எதிர்த்து கேள்வி கேட்குறவனை பற்றி அவதூறு பரப்பிக்கிட்டு அவனுடைய சோஷியல் மீடியா பக்கங்களை வந்து எப்படி காலி பண்ணலாம், அவனை சமூக வலைதளத்துலேருந்து அவனை எப்படி புறந்தள்ளலாம் அப்படின்ற விஷயத்தில் அந்த பிஆர் டீம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, லிட்டரலாக ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு நம்ம சேனலுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம். இது மாதிரி இப்போ இது நாள் வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்த பல ஊடகங்கள் இப்போது விஜய் சார்பு எடுக்க போகிறாங்க. பல யூடியூபர்ஸ் எல்லாம் அப்படியே இப்போ விஜய் பக்கம் தாவுறாங்க. அப்பட்டமாக தெரியுது யாருமே கொள்கை பிடிப்போட செயல்படலை. இதில் என்னென்னா, பாஜகவினுடைய மிக முக்கிய பொறுப்பாளர் நிர்வாகி யார், ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு.
அந்த ட்வீட்டில் அவர் பக்கம் பக்கமாக சில விஷயத்தை வந்து அடுக்குறாரு. என்னென்னு, இந்த தேர்தலில் பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். திமுகவை வீழ்த்தவே முடியாது நம்ம நினச்ச இந்த சூழலில் இன்றைக்கி நம்ம திமுகவை வீழ்த்தி நம்ம வந்து விஜய் ஆட்சியில் அமர வச்சுருக்கிறோம். விஜயோடைய ஆட்சி நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் வந்து பதிவு பண்ணுறாரு. நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், விஜய் அதிகாரத்துக்கு அடங்கி போகக்கூடிய ஒரு ஆள். அவர் சொல்கிறாரு பவர் சென்டர் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு பேசுகிறாருல. அந்த பவர் சென்டர் எங்கே தெரியுமா இருக்குது? டெல்லியில் இருக்குது. விஜயோடைய பவர் சென்டர் டெல்லியில் இருக்குது. மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்குது, பாஜக கையில் இருக்குது, ஆர்எஸ்எஸின் கையில் இருக்குது. இதை தான் நம்ம எதிர்க்கிறோம். முதல் நாளே அப்பட்டமாக இங்கே பொய் வாக்குறுதிகளும், மக்களுக்கு எதிரான, தமிழுக்கு எதிரான, தமிழ் மொழிக்கு எதிரான, தமிழ்நாட்டுக்கு எதிரான செயல் திட்டங்கள் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இதை தான் நம்ம எதிர்க்கிறோம். இதுக்கும் முட்டு கொடுக்க இங்கே இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் எப்படி வராங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துல போட்டால் என்ன, அதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இல்லையே அப்படின்னு கிளம்பி வராங்க. மொழி உரிமைனா என்னன்னு தெரியுமா ராஜா? மொழி உரிமைனா என்னன்னு தெரியுமா? நானே ரொம்ப முயற்சி பண்ணுறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் போட்டு நம்ம பேசி பழகணுங்கிறதுல நான் ஆர்வம் காட்டுறேன். இத்தனைக்கும் நான் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம்னு சொல்லி ரெண்டுத்தையும் கலந்து படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் தேவை தான், ஆங்கிலம்ங்கிறது தேவை தான். ஆனால் தமிழ் தான் இங்கே நமக்கான வாழ்வியல். அதை நம்ம உணரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், திராவிடம் அப்படின்ற ஒரு கோட்பாடு இங்கே தமிழ்நாடுன்ற ஒரு கட்டமைப்பை கட்டமைச்சு ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு அவங்க ஒரு அடித்தளத்தை போட்டு அவங்க வச்சுருக்காங்க. இந்த அடித்தளத்தில் தமிழ் தேசியன்ற ஒரு கட்சி உருவாகி, தமிழ் தேசியன்ற ஒரு கொள்கையை ஒரு வாழ்வியலாக மாறி தமிழக மக்களுடைய உரிமைக்காக அது குரல் கொடுக்க ஒரு எழுச்சியை நோக்கி வந்தது. இன்றைக்கி அந்த எழுச்சியையும் முடிச்சு கட்டிட்டு இன்றைக்கி அந்த அடித்தளத்தையும் பேர்க்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி பாஜகவும் விஜயும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்கள், இந்த 5 வருஷத்தில் பாஜகவினுடைய ஆட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும். பாஜக அப்படின்ற ஒரு கட்சி மாபெரும் ஒரு கட்சியாக கண்டிப்பாக வளரும். அதுக்கு காரணம் நம்ம எல்லாரும் செஞ்ச தவறாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்மளுடைய தவறு தான், நம்ம மக்களுடைய அறியாமை தான், நம்ம மக்களுடைய திரை கவர்ச்சி தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கு நம்மளை தள்ளியிருக்கு. ஒரு மிகப்பெரிய போர் நடக்க போகுது. நம்ம எல்லாரும் அதுக்கு ரெடியாக இருக்கணும். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப 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 முக்கியம்.